வணக்கம் நண்பர்களே, வானவில் நாகராஜ் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இந்த வீடியோவில் ஒரு குவாலிட்டி கம்மியான படத்தை என்லார்ஜ்மெண்ட் பண்ணும்போது பிக்சர் எப்படி உடையாமல் ஒரிஜினாலிட்டி மெயின்டைன் பண்ணுறதுங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். இன்றைக்கி நிறைய கஸ்டமர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு மொபைல் ஃபோட்டோஸில் படங்கள் எடுத்துகிட்டு வந்துட்டு எங்களுக்கு இதை வந்து பெருசாக்கி கொடுங்க, லேமினேஷன் பண்ணணும், என்லார்ஜ்மெண்ட் பண்ணி பெருசாக கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்படின்னும்போது இந்த ஆப்ஷன் வந்து இந்த என்லார்ஜ்மெண்ட் ஆப்ஷன் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறேன். இங்கே நம்ம போக போட்டது இமேஜ் மெனுவில் இமேஜ் சைஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் எடுத்துக்குவோம். அதில் ஒரிஜினல் சைஸ், இந்த படத்தோட ஒரிஜினல் சைஸ்க்கு காமிக்கும். இங்கே இன்ச்சஸில் இருந்தது அப்படின்னா நீங்கள் அது பிக்சல்ஸாக கன்வெர்ட் பண்ணி பார்த்துக்கலாம். 1000 பிக்சல்ஸ் பை 800 பிக்சல்ஸ் தான் இருக்குது. இப்போ 20 ரெசல்யூஷனில் இருக்கிறத ஒரு 100 ரெசல்யூஷனுக்கு வந்து நம்ம என்லார்ஜ் பண்ணுவோம். என்லார்ஜ் பண்ணும்போது என்ன நடக்கும் அப்படின்னா இங்கே வந்து நாய்ஸ் ஃபார்ம் ஆகும், அதே மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் கொஞ்சம் லாஸ் ஆகும். ஸோ இதுக்கு தான் இங்கே ரீசாம்பிள் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் பக்கத்தில் உள்ளே போனீங்கன்னா ப்ரிசர்வ் டீட்டெயில் அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா என்லார்ஜ்மெண்ட் அப்படிங்கிறத இங்கேயே போட்டிருப்பாங்க. ஸோ அதை நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கணும். அது செலக்ட் பண்ணிக்கிட்டு இங்கே அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ரெடியூஸ் நாய்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இது ஃபோட்டோஷாப் சிசி 2018, 19, 20 இந்த 3 வருஷம், 21 இப்போ வந்திருக்கிற 21 இந்த 4 வருஷம்லேயுமே இருக்குது. இப்போ இந்த ரெடியூஸ் நாய்ஸ் அப்படிங்கிறது நான் இங்கே கம்மி பண்ணுறேன். இப்போ 0ல் இருக்கும்போது உங்களுக்கு என்லார்ஜ் பண்ணும்போது அந்த நாய்ஸ் வந்து எவ்வளோ தூரம் அதிகமாக வரும் அப்படிங்கிறது இங்கே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இப்போது ரெடியூஸ் நாய்ஸை நீங்கள் வந்து இன்க்ரீஸ் பண்ணும்போது என்லார்ஜ் பண்ணதுனால வந்த நாய்ஸ் வந்து இங்கே குறையும். அதே சமயத்தில் அங்கே உள்ளுக்குள்ள டீட்டெயில்ஸ் வந்து அப்படியே ஷார்ப்பாகவே இருக்கும். இங்கே தான் முக்கியமான விஷயம். இந்த ஆப்ஷனோடைய முக்கியமான விஷயம் இதுதான். நம்ம என்லார்ஜ் பண்ணாலும் உள்ளுக்குள்ள அந்த டீட்டெயில்ஸ் இமேஜோட எட்ஜஸ் வந்து உங்களுக்கு ஷார்ப்னஸ் வந்து நல்லாவே மெயின்டைன் ஆகும். அப்போ இந்த ரெடியூஸ் நாய்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக கொடுத்துக்க வேண்டாம், ஒரு அளவுக்கு கொடுத்துட்டிங்கன்னா போதும். இப்போது எந்த இடத்துல டீட்டெயில் இல்லையோ அந்த இடத்துல வந்து தான் மட்டும்தான் அந்த நாய்ஸ் ஒர்க் ஆகும். ஸோ நம்ம வழக்கமாக வந்து ஒரு நாய்ஸ் ரிடக்ஷன் யூஸ் பண்ணும்போது ஐபாலில் இருக்க நாய்ஸ்லாம், ஐபாலில் இருக்கக்கூடிய டீட்டெயிலாம் நாய்ஸ் வந்து கம்மியாக வரும், அதாவது ஃப்ளாட் ஆயிரும். பட் இந்த ஆப்ஷன் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ரெடியூஸ் நாய்ஸ் கொடுக்கும்போது எட்ஜஸ் தவிர மற்ற இடங்களில் தான் உங்களுக்கு நாய்ஸ் வந்து ரிடக்ஷன் பண்ணும். அது ஒரு முக்கியமான விஷயம். ஸோ இங்கே வந்து ஒரு அரௌண்ட் ஒரு 75% வரைக்கும் நம்ம இங்கே வச்சுக்கலாம். இதை ஓகே கொடுத்துருவோம். இப்போ 20 ரெசல்யூஷன் இருந்த ஒரு படத்தை 100 ரெசல்யூஷன் வரைக்கும் நம்ம வந்து என்லார்ஜ்மெண்ட் பண்ணியிருக்கோம். அப்படி இருந்தும் படம் உங்களுக்கு வந்து நேச்சுரலாகவே ஓரளவுக்கு உடையாமல் இருக்குது. இப்போ இமேஜ் சைஸில் போய் இமேஜ் சைஸ் பாருங்கள். 5200 பை 4000 பிக்சல்ஸ் வந்து இதை நம்ம என்ஹான்ஸ் பண்ணியிருக்கோம். அதாவது 1000லேருந்து 900 இருந்ததை 5000 பை 4000 வச்சுருக்கோம். ஆனாலும் படம் நமக்கு இங்கே உடையலை. ஸோ இது முக்கியமான ஒரு விஷயம். இதுக்கப்புறம் ஒரே ஒரு ட்ரிக்ஸ் மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணணும். ஃபில்டர் மெனுவில் ஷார்பன் அப்படிங்கிறதுல போயிட்டு அன்ஷார்ப் மாஸ்க் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் எடுத்துக்கோங்க. இந்த அன்ஷார்ப் மாஸ்கில் வந்துட்டு இப்போ ரேடியஸ் வந்து இந்த இடத்துல வந்து கொஞ்சம் அதிகமாக வச்சுக்கோங்க. ஒரு 2 அல்லது 3 அந்த மாதிரி வச்சுட்டு நீங்கள் அமௌண்ட் வந்து கொஞ்சம் அதிகம் வச்சுக்கலாம், கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணலாம். அப்படி பண்ணும்போது என்னன்னா படம் இன்னும் கொஞ்சம் ஷார்ப்பாக வந்துடும். ஸோ தேங்க்யூ நண்பர்களே. இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது மாதிரி இன்னொரு வீடியோவில் மீண்டும் உங்களை சீக்கிரமாக சொல்லுங்கள்.